ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட மார்க் பேப்பரியா. என்ன டெஸ்ட் சொல்லியிருந்தோம்? இதுதான் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் டே 10. இந்த டெஸ்ட்டை தான் இப்போ எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு போன வீடியோவில் கேட்டுச்சான்னு தெரில. 1 வீக்காக ஆடிட்டில் சிக்கிட்டேன். அதனால தான் எக்ஸாம் டயத்தில் என்னால் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க முடியலை. அதுதான் பிரச்சனை. ஓகேவா? நேற்றும் ஆடியோ இஷ்யூ செஞ்சிருச்சு. அதை சரி பண்ணவே எனக்கு டே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ ஐ எம் சாரி. உங்களுக்கு எனக்கு புரியும், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான டயத்தில் கிளாஸ் கொடுக்கலனா செம்மையாக போகும். எனக்கே நிறையா ஸ்டாஃபை பார்த்து கோவப்பட்டிருக்கேன். ஏன்டா இந்த டைம் கிளாஸ் கொடுக்க மாட்டேறீங்கன்னு. அதே தப்பை நானும் பண்ணிட்டேன். ஐம் சாரிங்க ஐயா. இந்த வீக் வெனஸ்டே வரையும் ஆடிட்டு இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேர்ஸ்டேலேருந்து கண்டினியூவாக கிளாஸ் வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தது ஜிகே. வழக்கம் போல் இங்கே ஒயிட் போர்டு. நான் லிட்ரலி உங்களுக்கு கிளாஸே கொடுக்கலனா 1 வீக்காக ஆப்டிடியூடும் ப்ராக்டிஸ் பண்ணல. கண்டிப்பாக இதில் இந்த செஷனில் எனக்கு மார்க் வராது எனக்கே தெரியும். 60 to 70% தான் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. தெரில, பேப்பர் எப்படி இருக்குன்னு போனால் தான் தெரியும். பட் உங்களுக்கு நான் தெரிஞ்சதை சொல்கிறேன், அப்ரோச்சை சொல்கிறேன். ஓகேவா? பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். இந்த சம்மு செய்கிற கேபபிள் வேணால் கூட இருக்கும், ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐயா. ஏவி கிளியராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கிளியராக தான் இருக்குது. கொஞ்சம் வேறு ஏதாவது ஏவியில் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கம்ப்ளீட்டாக செட்டிங்ஸே மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக ஓபிஎஸ்ஸே டெலீட் பண்ணி பெரிய மண்டோலியாக போயிடுச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஐ திங்க் டிஏ ஈஸியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்கோர் ஏறும். 75-80க்கு போகலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ண முடியாதான். சரி. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. நம்பர் ஆஃப் விசிட்டர் மெயில் ப்ளஸ் ஃபீமேல். பர்சன்டேஜ் ஆஃப் விச் நம்பர் ஆஃப் மெயில் என்ன கொடுத்துருக்கான்? percentage by which number of male visitors more than number of female visitor. Wow, super nice. டேரக்டா போட்டுடலாம் இந்த கொஸ்டினை. டேரக்டா போட்டுடலாம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக போடுறோம். டேபிள் எடுத்தா வேலை முடிஞ்சு. அப்ளிகேஷன் ஈஸியாக தான் இருக்கு போல. 3 லைன் தான் இருக்கு. ஓகே, ப்ரிலிம்ஸ் லெவல் தான் இது. கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. அடுத்து 5 கொஸ்டின் இருக்கிற டிஏ ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டியூரேஷன் இன் மந்த்ஸ். ஏபிசி 3 இருக்கு. பி மைனஸ் ஏ இஸ் ஆட் பிரைம் நம்பர். சிம்பிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாயா? அது கொஸ்டின்ல தான் கொடுக்குறான். சிங்கிள் இன்ட்ரெஸ்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான்னு 4 பிளான் கொடுத்துருக்கான். எல்லாமே சிங்கிள் டிஜிட் பிரைம் நம்பரா. வாவ், நைஸ். ஓகே, டன். செய்யலாம். இந்த கொஸ்டினும் ட்ரை பண்ணா போடலாம். ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து குவான்டிட்டி பேஸ் கொஞ்சம் பெரிய கொஸ்டினாக இருக்குது. நம்பர் சைஸ் வைஸ் இன்னும் குவான்டிட்டி இருக்கா? ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. 5 அப்ராக்சிமேஷன் ஆக்சுவலாக. ஓகே, எவ்வளோ? 8 கொஸ்டின் அப்ராக்சிமேஷன். அதுக்கப்புறம் ஒரு கேஸ்லெட் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ், கிளாத்ஸ் அண்ட் கிராசரிஸ். இது 3 வாங்கின கஸ்டமர்ஸு. மேபி மெயில் ஃபீமேலாக பிரிப்பாங்களோ? இல்லையே, வெறும் வாங்கினவங்கள மட்டும்தான் சொல்கிறாங்க. வேரியபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் ரிஸ்க்கு. எடுத்தோம்னா லைட்டாக நம்மளை செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் மறுபடியும் அப்ளிகேஷன். கொஸ்டினுக்கு மேலேயே இருக்குது. ராங் நம்பர். சத்தியமாக இன்றைக்கி நான் நம்பர் சீரிஸ் வர மாட்டேன். போன டெஸ்ட்டில் இவன் தான் என்ன செஞ்சுட்டான். அகெயின் ஒரு 4 கொஸ்டின் இருக்கிற மாதிரி டிஏ. லைன் கிராஃபா? நைஸ். டபுள் லைன் கிராஃப்டு. ஓகே, பெருசாக இருக்கே, ரீட் பண்ணுறதே மண்டவலியாக இருக்குமே. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டோரி புக் அண்ட் ரெஃபரன்ஸ் புக். டோட்டல் நம்பர் ஆஃப் சீரியல் புக்ஸ். சீனியர் லெவல் ஸ்டோரி புக். ஓ, சீனியர் லெவல்ஸ் ஜூனியர் லெவலா? ஓகே, நைஸ். கடைசி 2 ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு. எடுத்தது எங்கன்னா இங்கே போவோம். இங்கே இருக்கான். 22ல இருந்துன்னு நினைக்கிறேன். 21ல இருந்தா அப்ராக்சிமேஷன் போடுவோம். 56% ஆஃப் 750. எவ்வளவு நேரம் ஆகியிருக்கு? 4 நிமிஷம் ஆகியிருக்கு. 56/100 ஆஃப் 750.
ஓகே 50 டேபிள்ல 2 டைம்ஸ் 15 வாட்டி 2 டேபிள்ல 28 into 15 280 plus 140 which is 420. ஓகே ஸ்பீடு இருக்கு எங்கேயோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்க 60% of 800 60% of 800 is 480 ஆமா தானே ஆமா 60% of 800 is 480 minus 44% of என்னது 250 நினைக்கிறேன் ஆமா 250 அதே 50 டேபிள்ல 5 times 2 times 22 into 5 which is 110 110 போச்சுன்னா 370 இங்க சப்ராக்ட் ஆகுறப்ப 50 is the answer. Then next root of என்ன யாரு 8 square percentage of which means 64% of 900 64 into 9 64% of 900 is 64 into 9. Next balance 3 540 plus 36 எடுத்துருக்கோம் டேரக்டா 576 plus ஒரு 7 square 49 ஆட் பண்ணா எனக்கு தெரியும் 625 அதோட ஸ்கொயர் ரூட்டிங்க ஸ்கொயர் ரூட்டை பார்த்துட்டேன் ஸோ 25 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 729 is 27 ஸோ இது ஆட் ஆகிரும் 25 plus 25 50 52 அடுத்து இங்க முத பண்ணுவோம் 5 cube 125 plus 7 132 question mark equal to 132 next இங்க பண்ணுவோம் x plus 529 which is 23 x plus 23 minus இது என்னங்கய்யா 13 into இது என்ன மூல கியூப் ரூட் 9 13 9s are 117 ஓகே 117ல 20 போச்சுன்னா 97 94 minus 94 இங்கிட்டு வரப்ப plus 94 ஆகும் plus 94னா 226 equal to 226 next 18 square 324 plus 21 square 441 324 plus 441 ஐயோ எழுதாம வர மாட்டேங்குது 5 6 7 ஓகே 5 6 7 நெக்ஸ்ட் மைனஸ் இது என்னங்கய்யா கியூப் ரூட் ஆஃப் 33375 எனக்கு தெரிஞ்ச 15 ஸ்கொயர் 225 ஸோ இதுல இருந்து 225 கழிச்சோம்னா 0 4 5 540 ஈக்குவல் டு 12 into எக்ஸ் கியூப் பிளஸ் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6 கியூப் 216 ஓகே 216 இங்க சப்ராக்ட் ஆகுறப்ப 220 போச்சுன்னா என்ன வரும் 220 போச்சுன்னா 520 324 divided by 12 is the answer is x cube 12 அடிச்சேன்னா 2 டைம் பேலன்ஸ் 7 ஆமாங்க ஐயா 3 is the answer யா okay come on 384 plus 696 384 plus 696 okay 390 480 1080 divided by 12% of 200 which is 24 12% of 200 is 24 okay 24 டேபிள் அடியாகுமா 24 டேபிள் நான் 12 டேபிளே அடிச்சிடறேன் 290 45 ஓகே 45 மைனஸ் எங்கேயா ஈக்குவல்ட்டியே காணாம் சூப்பரா சரியான சம்பவம் ஓ இங்க மைனஸ் சிம்பிளா என்ன இது ஈக்குவலையே காணா இப்பெல்லாம் சம்பவம் பண்றீங்க ஓகே ஐ திங்க் சரி கண்டுபிடிப்போம் வாங்க 45 ஒரு இடத்துல இருக்கு இங்க ஒரு சிம்பிள் இருக்கு மைனஸ் எங்க வரும்னு பார்ப்போம் எக்ஸ் ஸ்கொயரு ஓகே 25% ஆஃப் 76 76ல 25% 19 ஓகே முதல்ல நான் இங்க ஈக்குவல் வச்சுட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் இதுல 19 போகும் 19 போச்சுன்னா 26க்கு ஸ்கொயர் ரூட் வராது ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் ஈக்குவல் இது மைனஸ் ஸோ இது ஆட் ஆகும் பொழுது
64க்கு ஸ்கொயர் 8. ஓகே. இந்த மாதிரி அங்க ஆகாது. பட் இதுல சிம்பிளிஃபிகேஷனால கண்டுபிடிச்சு போட்டாச்சு. 20% ஆஃப் என்னடா இது 1/5 ஆஃப் 2565 which is 513 plus square root of 1369 which is square root of 1369 is 33 square. Okay. இதோட 546. ஓகே, ஆட் பண்ணா 546. டன் பிளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு இது என்னது 288 டிவைடட் பை 9. 3 மிச்சம் 1 32 பிளஸ் 625. 32 பிளஸ் 625 இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப 655 657. அதுல இருந்து 546 கழிச்சோம்னா இங்க பாருங்க 11 111 ஐயோ ஆப்ஷனா காணோம். 111 இல்லையா, 109. 111 தானே வருது. இருங்க, 20% ஆஃப் 530 513. ஓகே, பிளஸ் 33 546. ஓகே, பிளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 288 divided by 9 which is 32 plus 625 தானே, 25 square 625 32 657. அதுல 576 போச்சுன்னா 111 தான். ட்ரிபிள் 1 பக்கத்துல 107 இருக்கு. போட்டிருக்கேன்னு தெரியல, பார்ப்போம். 23 into cube root 23 into 8 divided by twist வைக்கிறீங்க 23 into 8 divided by 23 இல்லை, இது 27. சாரி, divided by இது 24 square. ஓகே, கேன்சல் 3ல அடிச்சா 9. ஸோ இதோட வேல்யூ 9. ஓகே, 9 into 6 9 6 are 54 plus 30%. 30% of 440. 30% of 440. 30 into 44 which is 120 132. ஸோ 132 ஆட் பண்ணேன்னா 182 186. 186 எங்க இருக்கு. நெக்ஸ்ட் 1725 divided by 50. 1725 divided by 50. ஐயோ, ரொம்ப நாள் அதனால கை எழுத கூட வர மாட்டேங்குதியா. கேன்சல் 1 மிச்சம் 2 15 115 பிளஸ் 14% ஆஃப் 750. 14 by 100 into 750. அப்படியே டேரக்டா 5 டேபிள் 15 2 105 இங்க ஆட் பண்ணா 120 220. ஓகே, 220 ஒரு சைடு பிளஸ் கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு என்ன வரும் 88 into 3 88 into 4 88 into 4 320 plus 32 352 divided by plus 3 cube is 27. okay, 3726 divided by 27 9 table அடிப்போம். 9 table அடிச்சேன்னா 4 balance 1 இது 14. ஓகே, 3 table அடிச்சேன்னா 13 balance 2 8 138. ஸோ 138 ஆட் பண்ணோம்னா 360 390 490 490 plus 18 square 490 plus 324 மைனஸ் 220 ஆக போகுது. இந்த 220 கிட்ட வரப்ப மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டையும் பண்ணிடுறேன். எவ்வளோ 104 ஆட் பண்ணா 594. எங்கய்யா இந்த இருக்கு ஐயா. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. அப்படியே வாங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணிடுவோம். மெயில் ஃபீமேல் டேபிள் போட்டுருவோமா. மண்டே டியூஸ்டே வந்த மெயில் ஃபீமேல் எத்தனை நாள்? மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இருக்கா? ஆமாம், மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே. இந்த டியூஸ்டே தேர்ஸ்டே மட்டும் நான் எப்பயும் யூவும் ஹச்சும் போடுவேன். ஆனால் ஏதோ ஒரு எக்ஸாமில் அடி வாங்கினேன். செகண்ட் லெட்டர் போடாமல் அடி வாங்கியிருக்கேன். பஞ்சாப் பூனே மறக்கவே மாட்டேன்டா அவனை ரீசனிங்கில். ஸோ
அதுல இருந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வந்தா டோட்டல் முதல் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமா வந்தா செகண்ட் லெட்டர் போட்டு பழகிருவேன். எத்தனை லெட்டர் சேமா வருதோ அடுத்த லெட்டரா போட்டுருவேன். மெயில், ஃபீமேல். ஓகே. இப்போ டோட்டல் வேல்யூ ஈஸி. இங்க கீழே பார்த்தா அப்படியே எழுதலாமா? டியூஸ்டேக்கு பாருங்க. இங்க 8000க்கும் 6000க்கும் நடுவுல எவ்வளவு கோடுங்க யாருக்கு? 1, 2, 3, 4, 5. 5 கோடுனா 400 400ஆ பிரியுது. 2000/5னா 400 400ஆ பிரியுது. ஓகே. 3600 வெனஸ்டே. தேர்ஸ்டே வந்து 7200. தேர்ஸ்டே 7200. இவன் 3600. இதுல தப்பு பண்ணிடக்கூடாது, சம்பவம் ஆயிரும். 3600, 7200. ஓகே டன். அடுத்து ஃப்ரைடே. ஃப்ரைடே இங்க இருக்கான். 2000க்கு 1 கூட 2400. ஓகே. அடுத்து வேற டியூஸ்டே. டியூஸ்டே எங்க இருக்கான்? 4000ல இருந்து 2 கூட 4800. கடைசியில தான் வந்தாரு மண்டே. மண்டே கரெக்டா இந்த லைன்ல இருக்காங்க. 6000 6000 6000. ஓகே. இப்ப நான் மேல இருக்கிறதெல்லாம் படிச்சேனா? இல்ல, ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் புரியலன்னு படிச்சேன். இந்த டயக்ராம்ல இருந்தே எடுக்கணும். ஓகேவா? மேல இருக்கிற தேவையில்லாத வேலை அதெல்லாம். தேவையில்லாத வேலைன்றதை விட கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்றதை குறைக்கலாம். இப்ப இங்க வாங்க. The percentage by which number of male is more than female. So percentage படி எவ்வளவு male more than female. ஓகே. இங்க 40க்கும் 60க்கும் நடுவில் எத்தனை கோடு? 1 2 3 4. ஸோ 20/4 which is 5 கொடுது. 50% more. P2. ஓகே. டியூஸ்டே எத்தனை பர்சன்டேஜுங்க? 40% more. 75. ஃப்ரைடே 40% more. அதே தான் 75. ஓகே. இந்த லைன்ல பார்க்கணும், வெர்டிக்கலா பார்க்கணும், ஹரிசாண்டலா பார்க்கணும். தேர்ஸ்டே 25 தான் இவங்க ரெண்டு பேருமே. ஸோ 4/5 4/5. இங்க வாங்க. 5 பார்ட்ரா இதுனா 3600 2400. ஈஸியா வருதா? 12 பார்ட்ரா இதுனா 2800 2000. புரிஞ்சா? தான்யா. 9 பார்ட்னா 2000 and 1600. அதே 9 பார்ட்ரா 8 times 4000 3200. அதே 12 பார்ட். ஸோ 1000 and 1400. டன். சம. நம்மளுக்கு இன்னைக்கு டிஐ காப்பாற்ற போகுது. Wednesday number of visitor who are over 30-year-old was 2000 and number of female visitor who are under 30-year-old are 1000. Find the male visitor who are over 30 years old. No visitor is exactly 30 year. Okay. Wednesday மொத்தமா வரதுல over 30 years 2000 பேர். 3600ல 30 பிளஸ் வந்து 2000 பேரா. இப்போ 30 மைனஸ் வந்து எவ்வளவு பேர்? 1600. ஆமாவா? ஆமா. இதுல மெயிலோ ஃபீமேலோ கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? நம்பர் ஆஃப் ஃபீமேல் விசிட்டர் ஹூ ஆர் அண்டர் 30 இஸ் 1000. இதுல ஃபீமேல் வந்து 1000. ஸோ மெயில் வந்து 600. ஸோ இங்க மொத்த மெயில் 600. 2000. இந்த 600 போக மிச்சம் 1400. இங்க அதை தான் கேட்டிருந்தான். அதுதான் கேட்டிருந்தான். மெயிலா ஓவர் 30 இயர்ஸ் ஓல்டு 1400. அம்புட்டு தான்யா. சாட்டர்டே நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் 25% மோர் தேன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர் ஆன் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேவோட ஆவரேஜ் என்னது? 24 கூடுதா? 24னா 12 கூட 6000 இஸ் ஆவரேஜ். அப்ப சாட்டர்டேவோட டோட்டல் 6000. 6K. ஓகே. இதுல மெயில் ஃபீமேல் பிரிப்பான். And the number of female visitors 300 more than male visitors. Okay. Female வந்து 300 more, which means 3150. யாரு? ஃபீமேல். ஃபீமேல் வந்து 3150. மெயில் வந்து 2850. ஓகே. இப்போ இதுல யாரு அதிகம் கம்மின்னு எதுலையான்னு கேட்பான். ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் அண்ட் மெயில் ஆன் சாட்டர்டே. ஃபீமேலுக்கும் மெயிலுக்கும் ரேஷியோ கேட்குறான். ஸோ எனக்கு தெரிஞ்ச 15 வாய்ப்பா இல்லை 19 டைம் 21 டைம் 21:19. ஐயோ இல்ல இல்ல இல்ல. என்னடா சம்பவத்தை பண்ணோம்? ஃபீமேல் விசிட்டர்ஸ் 300 மோர் தென் 25% மோர். அது ஆவரேஜை மட்டும் எடுத்திருக்கோம். அதோட 25% அதிகத்தை பண்ணவில்லை. ஸோ 4 பார்ட்னா 5 பார்ட் 7500. சம்பவம் இங்கே ஆயிடுச்சு. ஓகே. 300 மோர்னா ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது. இதுல பாதி எவ்வளோங்க? 3750.
ஆமாம் 3750 + 150 3900 ஒரு சைடு, இன்னொரு சைடு -150 3600 13:12 13:12 இங்க இருக்கு 13:12 ratio of average number of mail on Monday and Thursday to mail average of Monday and Thursday mail Monday Thursday average எவ்வளோ 3800 இதுக்கும் average female on same 2 days okay Monday and Thursday 2800 okay 19:14 next A equals to difference between number of male visitor on Wednesday and number of female visitor on Tuesday. Then find the value of A minus 100. Male on Wednesday, female on Tuesday. Male Wednesday, female Tuesday. 0 ya 0 0 0 minus 100. கரெக்டா தான் இருக்கும். Okay, quantity. Average of number of visitor per day on Monday, Tuesday, Wednesday. Monday, Tuesday, Wednesday ஆட் பண்றது பெட்டர் இல்லைனா 2000 1600 3600 4800 ஓகே இது Q1 அப்படியே Q2 எடுப்போம் average number of visitor on Wednesday, Thursday, Friday. Wednesday 1200 2400 3600 3600 4400 Q1 greater Q1 greater எப்படா ஆவரேஜ் எப்படி பண்ணனா இதை பை த்ரீ பண்ணி ஆட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பை 3 பண்றதை விட பை 3 பண்ணி ஆட் பண்றது ஈஸியா தானே இருக்கும் அடுத்து எங்க இருக்கான் இங்க இருக்கான் இங்க வாங்க இவனை பண்ணுவோம் அந்த 2 கொஸ்டினுக்காக இந்த கேஸ்லெட் எடுத்து உட்காரக்கூடாது ஓகேவா வேணும்னா கடைசி பண்ணிக்கலாம் என்ன கொடுத்துருக்கான் ஃபினான்ஸ் லிமிட்டட் இதெல்லாம் ரீட் பண்ணு ஏன்னா அங்க ஃபுல்லா வேரியபிள் தான் இருக்கு இங்க தான் ரீட் பண்ணு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் டியூரேஷன் கொடுத்துருக்கான் ஓகே 4 டிஃபரெண்ட் சேவிங் பிளான் இருக்கான் டேபிள் கிவன் பிலோ சோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் லாக்-இன் டியூரேஷன் மினிமம் லாக்-இன் டியூரேஷன் ஈச் ஆஃப் தம் ஓகே ஏபிசி மூணுமே பிரைம் நம்பர்ஸ் சிங்கிள் டிஜிட் பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு அதை கண்டுபிடிப்போம் 2 3 5 7 ஓகே 4 நம்பர்ல ஏதோ 3 நம்பர் ஓகே ஏபிசி ஓகே ஏ லெஸ் தென் பி லெஸ் தென் சி ஓகே பி மைனஸ் ஏ இஸ் ஆட் பிரைம் ஓகே இங்க எவனை பிரிச்சாலும் ஈவன் வரும் ஸோ கண்டிப்பா இவன் இருக்கான் 2 இருக்கான் 2 யாருக்கு பதிலா 2 தான் சின்னவன் ஏ லெஸ் தென் பி ஸோ ஏ ஈக்குவல் டு 2 இப்போ பி அண்ட் சி தேவை செய்ய முடியுதான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க ஐயோ பிஎன்சி செய்ய முடியாதா எங்கேயாவது லூப் போல் வச்சிருக்கானா இல்ல ஓகே ஓகே அப்ப பிஎன்சி ஆப்ஷன்ல தான் விழுவும் பி மைனஸ் ஏ இஸ் ஆடு இதுல இருந்து சப்ராக்ட் பண்ணாலும் ஆடு இதுவும் ஆடுறான் ஓகே ஸோ பி இஸ் 3 இருக்கிறப்ப இவன் 5 இவன் 5 இருக்கிறப்ப இவன் 7 ஓகேவா ரெண்டு ஆப்ஷன் வச்சு தான் பண்ணணும் வேற வழி இல்லை ஓகே இஃப் ஆகாஷ் இன்வெஸ்டர் ஆட் பிரைம் நம்பர்யா இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 1 வராது இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 3 வரும் ஓகேவா பியை விட சி கண்டிப்பா பெருசா இருக்கணும் ஸோ கண்டிப்பா 3 கிடையாது 5 and 7 தான் முடிஞ்சு ஆட் நம்பர்ன்றதை மட்டும் பார்த்துட்டேன் ஆட் பிரைம் நம்பரா 1 is not a prime number 3 is a prime number 5 is also a prime number but பியை விட சி பெருசா இருக்கணும் ஸோ 3 கிடையாதுன்னா இவன் பி இவன் சி ஓகே டன் Akash investor 1500 A which is 3000 plus 400 B 400 into 5 2000 plus 1000 C 7000 okay which is 9000 12000 என்ன பண்றான் பிளான் இசட்ல வந்து 3C minus 1 3 7 21 20% rate of interestல எவ்வளவு நாள் 20% rate of interestல எவ்வளவு நாள் போடுறான் b minus 1 the whole square b minus 1 4 square is 16 னா 4/3 of the year இயருக்கு போடணும் ஓகேவா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஃபார்முலா இயருக்கு தானே பண்ணுவோம்
ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் என்றான். ஸோ அப்படியே இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 5 3 4K 16K டிவைடட் பை 5 யா 16K டிவைடட் பை 5 3200 அவ்வளோதான். அப்ளிகேஷன் மாதிரி போட்டுடலாம். ரித்தேஷ் டெபாசிட்டட் a certain amount in scheme W. W பத்தி முதல் தெரிஞ்சுக்கும். 4B rate of interest. 4Bனா 20% இன்ட்ரெஸ்ட். ஓகே, டைம் பீரியட் B W 12A 24 மந்த். ஸோ 2 இயர்ஸ். ஓகே, இப்போ வாங்க டபிள்யூல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறான். ஓகே, இஃப் யூ வித்ட்ரா இவ்வளோ அட் எண்ட் ஆஃப் ஈச் இயர் would become 0 when the scheme matured. Find the amount invested by Ritesh. ஓ, ஒவ்வொரு வருஷமும் இவன் இவ்வளவு எடுக்கிறான். ஐயோ, சரியான சம்மா இருக்கே. ஐயோ 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 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ அமௌண்ட்டை போட்டா எடுத்து மறுபடியும் எப்படி பண்ண முடியும்? சரி, எவ்வளோ அமௌண்ட் போடுறான்னு தெரியாது. எக்ஸ் இதுல 6/5 ஆகும். ஓகேவா? வருஷம் அதுல இருந்து 17280 இதை எடுத்துடுறான். எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் 6/5 ஆகும். அதோட வேல்யூ 17280. ஓகே, டன். ஓகே, இங்க வாங்க. நான் எக்ஸுக்கு பதிலாக 5x வச்சுக்கிறேன். 5x வச்சுக்கிறேன். ஏன்டா இப்படி வைக்கிறேன்னா தெரியும். இப்போ பாருங்க, 6x மைனஸ் 17280 இந்த 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். இங்க ஒரு 6 இங்க ஒரு 6 ஆகிரும். ஈக்குவல் டு 17280 இன்டூ 5. ஓகேவா? இந்த 5 இங்க மல்டிப்ளை ஆகும். ஓகே, டன். இங்க ஒரு 17280 இன்டூ 6, இங்க ஒரு 5. ஸோ மொத்தமா 17280 இன்டூ 11 ஆகிருமா? இங்கிட்டு வரப்ப ஆட் ஆகி ஈக்குவல் டு 36x. ஸோ 36லயே அடிக்கலாமே. 6 டைம்ஸ் பேலன்ஸ் இது 2 பேலன்ஸ் 5. ட்ரை பண்ணுவோம். எனக்கு கரெக்டா வருமானே தெரில. 8 மிச்சம் 4 8 0 10. மறுபடியும் 6 வைப்பாடு 24 தானே. 48ன்னு நினைக்கிறேன். 48 4 டைம்ஸ் பேலன்ஸ் 48. ஆமா, 480 இன்டூ 11 which is x வேல்யூ. அப்ப இன்டூ 5 போட்டேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ கிடைச்சிரும். 48 into 55 is the answer. My required answer. 0 balance 4. 40 plus 20 60 64 மிச்சம் 6 26 26400 அவ்வளவுதான். வந்துருச்சு. மெகுல் இன்வெஸ்டர் 10,000 இன் ஸ்கீம் ஒய். ஒய்யை பத்தி முதல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஏபிசி வேல்யூ மேலே எழுதியிருக்கோம், மறுபடியும் கீழே எழுதுவோம். A2 B5 C7. ஓகே, ஒய்யை பத்தி ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இசட்டும் வருது. ஓகே, ஒய்யில 2C plus 1.2 2C 15.2%. எவ்வளோ நாள் 3C plus 3 3C plus 3னா 21 plus 3 2 years. ஓகே, அதே மாதிரி இசட்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3C minus 1 20%. இப்போதான் கண்டுபிடிச்சோம் 4/3. ஆல்ரெடி பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 16 மந்த் தான் 4/3. 10,000 ஒய்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நவீன் 18,000 இசட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எவ்ரி 8 மந்த் காம்பவுண்ட் ஆகுற மாதிரி வச்சிருக்கான். ஸோ 16 மந்த்ஸ். இது 16 மந்த்ஸ். ஓகே, 2 டேர்ம். ஓகேவா? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பை மெகுல் அண்ட் நவீன். ஓகே, இவனுக்கு 10,000 2 வருஷத்துக்கு இது எவ்வளோயா? 30.4%. 30.4%. 100 ரூபாய்க்கு 30.4, 1000 ரூபாய்க்கு 304, 3040 ஒருத்தனுக்கு வந்துருச்சு. இன்னொருத்தனுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இது என்னன்னா 20% பெரானம். 20% பெரானம். ஆமா தானே? ஆமா. இப்ப 8 மாசத்துக்கு என்ன இது? சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாலேயே எழுச்சிருவோமா? ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுத்துருக்கான். 3C 20% பெரானம். சரி, போடுவோம் வாங்க. 18,000.
இதில் என்ன பண்ணுவான் 20/3 பார்ட்னா 2 பார்ட் 40/3%. 40/3 40/3%. 40/300. ஸோ 340 கொடுப்பான். ஆமாவா? எப்போ? எவ்ரி 8 மந்த்தா? ஐயோ இந்த சம் என்ன செய்ய? 16 மந்த் 2 டேர்ம் தான் வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் 340/300, அடுத்த டேர்ம் 340/300. ஓகே, இருங்க 40 ஸோ 120 இன்டூ 4 + 6 10 மிச்சம் 1 40,800 பெருசா வருதா? ஸோ சம்பவம் செய்யுதுங்க. இந்த சம்மு வேணாம். எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, செஞ்சிருச்சு. மறுபடியும் இத்தனை ஸ்கீமா? ஓகே, Vikas invested 50,000 in scheme K. The rate of interest offered by scheme K is A plus B by 2 plus 2, where A and B are rate of interest in percentage offered by scheme X and ஓ A and B வேறையா? அந்த A and B இல்ல. offered by scheme X and Z. ஓகே, இந்த A and B நம்ம கண்டுபிடிச்ச A and B இல்ல, கிடையாது. ஓகேவா? offered by X வந்து 5.5A, which is 11. 11 plus 1, which is 12. ஸோ புதுசா வந்திருக்க A 12, B Z ஓட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் which is 20. ஓகே, A plus B by 2, A plus B 32/2, 16 plus 2 18%. Kல வந்து 18%. Kவோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18%. ஓகே, 50,000 இன்வெஸ்ட் பண்றான். ரைட்டு, அடுத்து என்ன சொல்றாங்க? லாக்-இன் டியூரேஷன் K is equal to average duration of scheme X and Z. Zல வந்து 16 month, Xல வந்து B square is 25 plus 2.8 வைக்கிறானே. 28.8 16 இந்த ரெண்டுக்கும் 2.8 which is 6.4 22.4 மாசம். 22.4 மாசம். ஓகே, find the total amount received by Vikas offer simple interest. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, 50,000 18%, 22.4. இதை நான் எங்கிட்ட இருந்து சேர்க்க 22.4 divided by 12ன்னு போட்டுக்கலாமா? சரி, 0000. இந்த ஜீரோவை தூக்கி நான் இங்கே பாயிண்ட்டுக்கு டேலி பண்ணிக்கிறேன். 6 டேபிளில் வருமா? வராதே. இங்கே 3 times 2 times 2ஆல் அடிச்சேன்னா 112, 336 into 50 1180. ஐயோ இல்லையே, சாரி, டபுள் 678. 678 இதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். 5ஆல் மல்டிப்ளை பண்ண 0 பேலன்ஸ் 3, 8 பேலன்ஸ் 1, 66,800. கரெக்ட். ஓகே, டன். Kavita invested 8,000, 10,000 and 1,20,000 and 1,50,000. இது எல்லாத்துலையும் if all plans in simple interest find the total and சூப்பர்ரா. எல்லாத்துக்கும் நான் உட்காந்து கண்டுபிடிக்கணுமா? WXOEZ எல்லாத்துலையும் ஆனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சரி, ஓகே, லெட் வி ட்ரை. இதையும் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுற டைம் தானே. A2 B5 C7. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் டபிள்யூல இருந்தே வருவோம். டபிள்யூல 80,000, இதில் 1 lakh, இதில் 120, 150. ஓகே, 4Bனா 20%, 20%, 12A, 12Aனா 24 months, 20%, 2 years. ஓகேவா?
80,000க்கு 80,000க்கு 10% இஸ் 8,000, 16,000, 32,000 ஃபர்ஸ்ட் இது. ஓகேவா? டபிள்யூல 32,000 டோட்டல் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். ஓகே 32,000. அதே மாதிரி அடுத்து எக்ஸில் 5.5A 5.5 இஸ் 11 12%. 12% எவ்வளோ இயர்ஸ்? பி ஸ்கொயர் ப்ளஸ் 3.8 பி ஸ்கொயர் இஸ் 28.8. ஸோ 1 லேக்கு 12% வந்து இருங்கய்யா, இதை செஞ்சு ஆகணும். 12/100ன்னு 288/100, சாரி பை 12. ஒரு ஜீரோ தூக்கிடுவாங்க. 288ன்னு போட்டதுனால 2 ஜீரோக்கு 2 ஜீரோ தூக்கிடலாம். 12 கேன்சல் பண்ணிடலாம். 288,000. இது 32,000. 288,000. ஓகே, அடுத்தாள் 2C plus 1.2 2C which is 15.2%. இது பார்த்தோமே ஆல்ரெடி. 3C plus 2 years. ஓகே, 2 இயர்ஸ்னா 1 இயருக்கு எவ்வளோ வரும்? 15.2/100. இதில் 120,000 into 2 years. ஓகே, இந்த ஜீரோவுக்கு இதையும் இந்த 2 ஜீரோவையும் இங்கே அடிச்சிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 304 into 12 ஜீரோ வச்சுக்குவோம். 2 டைம்ஸ்க்கு 608, இன்னொரு 304. ஸோ 08463 36,480. இன்னும் ரெண்டே வேல்யூ 36,480. எனக்கு தெரிஞ்சு இவன் இல்லை, இவனாக தான் இருப்பான். ஓகே, கடைசி 3C minus 1 3C 20%. 20% எவ்வளோ நாள்? p minus 1 the whole square 16 which is 4/3. ஓகே, 1,50,000. 50,000. ஓகே, 20/100 which is 1/5. 5ல் அடிச்சேனா 30,000. 30,000/3 10,000. 10,000 40,000. 40,000. ஓகே, 08482 பேலன்ஸ் 1 2 பேலன்ஸ் 1 280. இவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடுவோம். 14 16 17 மிச்சம் 1 1னா 4 4 8 8 2 10 13. யா, இவன் தான். அப்பா செஞ்சுட்டான்டா. நடுவில் ஒரு கொஸ்டின் வேற போட முடியல. செஞ்சுட்டான். வேற 17 அட்டெம்ப்ட். 10 நிமிஷம் இருக்கு. வாங்கல், இந்த டிஏயை வச்சு அடிப்போமா? இதுதான் 10 நிமிஷத்தில் 5 கொஸ்டின் இருக்கா? 4 தான் இருக்கா? வேற யாராவது 5 கொஸ்டின் டிஏ கொஸ்டின் வந்துட்டே இல்லையோ? வந்துட்டே இல்லை. ஓகே, ஒன்று அடிச்சுட்டு நம்பர் சீரீஸ்க்கு போவோம். லைப்ரரியில் 2 டைப் ஆஃப் புக் இருக்குது. ஸ்டோரி ரெஃபரன்ஸ். ஸ்டோரி புக்கில் ஜூனியர் சீனியர்னு 2 இருக்குது. ரெஃபரன்ஸில் சீனியர் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அடுத்து லைன் கிராஃபில் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டோரி புக் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கு அண்ட் டோட்டல் சீனியர் லெவல் புக்கில் என் டவுட்டு. டோட்டல் சீனியர் லெவல். ஓகே, ஆல் பிரான்ச்சஸ் நம்பர் ஆஃப் ஸ்டோரி இஸ் மோர் தென் நம்பர் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகே, இதில் இருக்கிறதுல நம்பர் ஆஃப் சீனியர் லெவல் ஸ்டோரி புக்ஸ் லெண்ட் அவுட் ஆஃப் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஈச். ஓகே, சூப்பர். ஸோ நான் இங்கே சீனியர் லெவல் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. எத்தனை ஏபிசிடி? கொஞ்சம் குதர்க்கமான கொஸ்டின் தான். கரெக்டாக எடுத்தோம்னா ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு சீனியர் லெவல் புக்கை எடுப்போம். ஓகேவா? டோட்டல் சீனியர் லெவல். இதிலிருந்து டோட்டல் கிடைக்கும். டோட்டல்லேருந்து ஸ்டோரி ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே, டன். இது ஒரு 3 நிமிஷம் ஆகும் டேபிளுக்கு. பரவாயில்ல, அடிப்புமா. வாங்கல். ஃபஸ்ட்டு சீனியர் லெவல். எது சீனியர் லெவல் லென்ட்டு வந்து ஆரஞ்சு லைனு. ஆஹா, இது வேற இருக்கா? 60 70 80 90 100. ஓகே, 380. அடுத்து 460. அடுத்து இங்கே 490. அடுத்து
450. ஓகே. இந்த பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கான் செகண்ட் லைன் கிராஃப்ல? நம்பர் ஆஃப் சீனியர் லெவல் ஸ்டோரி புக்ஸ் லெண்ட் அவுட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். ஓ, இதுல ஒன்லி சீனியர் லெவல் புக்ஸ் லென்ட்டு. இல்ல ரெஃபரன்ஸ்க்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் தான் இருக்கா? ஓ ஷட். இதை வச்சு நம்ம இதோட சீனியர் மட்டும்தானே கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் குதர்க்கம் தான். ஸ்டோரி புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் இங்க சீனியர் டோட்டல் இருக்கு. பட் ஏதோ இடிக்குதே. நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் லெண்ட் அவுட் அண்ட் lend out by 4 different. வேணாம் ரிஸ்க். செகண்ட் கிராஃபை தப்பாக படித்து விட்டேன். இவனை எடுக்கலாமா? இவனை தொடவே கூடாது. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஒன்று இருக்கு. Rogan Kunal Sagar started a workshop by investing amount in the ratio. After 6 months, Rogan இவங்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. Find the profit share of Kunal at end of 1 year since starting the business. At end of 1 year workshop and a total profit எவ்வளோ? X plus 600 plus 750 plus 1050 எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதுதான் இவ்வளோனா இது எவ்வளோ பார்க்க முடியுமா? பார்ப்போம் இருங்க. 12 plus 12 24. ஓகே, அப்பா போட்டது வேஸ்டாக போச்சு. 24x plus 600 30x plus 1500 42x plus 1050 டோட்டல் 24 54 56 96x பிளஸ் 600 1500 2500 2500 3150 இதுக்கும் 30x plus 1500 தானே கேட்டிருக்கான். இல்லை 24x குணால் செகண்ட் ஆள் தான். 30x plus 1500 கண்டுபிடிக்க முடியுமா? இன்டூ 3 இல்லையே. ரெண்டு வேரியபிள் பாசிபிள் இல்லை எனக்கு தெரிஞ்சு. வாய்ப்பில்லை எனக்கு தெரிஞ்சு. 1 அலோன் கிடையாது. நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ரோகன் அண்ட் சவர் அட் எண்ட் ஆஃப் த இயர் இஸ் இவ்வளோ. டுகெதர் இஸ் நெசசரி டு ஆன்சர் த கொஸ்டின். என்ன இப்போ நம்பர் சீரீஸ்ல ஈஸியா எது இருக்கா? இன்டூ 1 plus 1 இன்டூ 2 plus 2 இன்டூ 3 plus 3 இன்டூ 4 plus 4. ஓகே, இன்டூ 3 plus 3 70 தப்பு. டிஃபரன்ஸ் தானா? 12 ஸ்கொயர் plus 1 இல்லை. ஓகே, டிஃபரன்ஸ் தான். 121. வாவ், நல்ல டிஃபரன்ஸ். ஸ்கொயர் நம்பர்யா. 144. ஆஹா. 169. 196. 6 90 196. ஆமா. 225. இல்லையே. இல்ல, அப்ப 1000 தான் தப்பு. வாவ், கடைசி நேரத்துல இவன் காப்பாத்திட்டான். 1.5 plus 1.5 வருதா? 1.5 plus 1.5 வரல. 1.5 is 13.5. 15 into 2 plus 2. 2.5 plus 2.5 வரும். ஓகே, 15.5 தான் தப்பு. into 0.5 plus 0.5 into 1 plus 1 into 1.5 plus 1.5 இங்க 15 வரணும். into 2 plus 2
நெக்ஸ்ட். வாவ், ஸ்கோரை ஏத்துது. என்ன டிஃபரன்ஸ், என்ன டிஃபரன்ஸ்? செம்ம செம்ம. சரி பார்ப்போம். 37ல இருந்து 7, 27. ஓகே, ஃபர்ஸ்ட்ல வரேன். 27 அடுத்து 64. ஏங்க, பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் பிளஸ். ஓகே, பிளஸ் மைனஸ் பிளஸ் தான். ஓகே, அடுத்து -16. ஓகே, 3 கியூப் 4 ஸ்கொயர் 5 கியூபா 5 கியூபா ப்ளஸ் 125. யா 125. 6 ஸ்கொயரா 6 ஸ்கொயரா 36 குறையுதா? 36ஆ? 36 குறைஞ்சா 137 வரணுமே. 38 இருக்கே. 36 குறைஞ்சா 137 வரணும். அங்க இருந்து அதுக்கப்புறம் 7 கியூப் 343 கூடினாதான் 0ல முடியும். ஆமா, 138 இஸ் ராங். அடுத்து இங்கேயும் டிஃபரன்ஸ் தான் விளாண்டுருக்கோம். 36 136. அடுத்து இதுதான் வேணும். 2 நிமிஷம் இருக்கு. ஸ்கிப்பு. அப்ளிகேஷன் எவன் 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 தான் இருக்கான் பாருங்க, குட்டியா க்ளீன்ட்ரா சம்டா. இவனை ட்ரை பண்ணலாமா? A is 1000 more than that of B 1500. Yes, investor Edmonds. முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கான். Number is obtained by reversing a 2-digit number whose unit digit is not 0. Is always less than half of the original number. Number obtained from reversing a digit of 2-digit number whose unit digit is not 0. Okay. If there are 2 such numbers, then oh shit. Reverse பண்ணா less than half of the original number. Less than எவ்வளோ கேஸ்ல வர சான்ஸ் இருக்கு? 21 ரிவர்ஸ் பண்ணா 12. யார கொஸ்டின் இருக்கேன். Train was due to leave the station at 8:20 for its destination, which is 3000 km 600 km away. Due to fog, train left the station 8 hours late. To make up the lost time, driver increased the speed by 30 km and reduced the delay to only 2 hours. When did the train reach the destination? Distance same. Distance same. எப்படியோ பண்ணுவனே. முடிஞ்சு. லாஸ்ட் 2 நிமிஷத்தை நாசமாக்கிட்டு. எதுவும் தப்பு இருக்கா? ஆகா, 2 தப்பு. ஒன்று சிம்பிளிஃபிகேஷனா? இல்லை, நம்பர் சீரீஸ் 7 தான் தப்பா? 14 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் 196. கண்டுபிடிச்ச தப்பா கண்டுபிடிச்சிருக்கானே. இதுல என்ன தப்பு? டுகெதர் நாட் சஃபிஷியன்ட். ஈதரா இதர் எப்பரா?
இப்போ 6 மந்த் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓ! இங்கேயே எடுக்க முடியுதா? இங்கேயே ரேஷியோ வருதா? 4, 5, 6ஆ? ஓகே. 750க்கு பதிலா 1500 போட்டேன் பாருங்க. சொல்லியே முடிச்சிருச்சு. இங்கேயே 4, 5, 7 ஆசம்டா. ஓகே. பெர்சன்டைல் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். கரெக்ஷன இன்னொரு வீடியோல லைவா வந்துருவோம். கரெக்ஷன லைவா பார்த்துருவோம் ஐயா. பெர்சன்டைல பார்த்துட்டு கிளாஸ முடிச்சிடலாம். யா 70க்கு கீழ தான் வரும்னு நெனைக்கிறேன். 85 நைஸ். சரி முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா, முக்கியமா ஆடியோ ரிலேட்டடா ஏதாவது கொரீஸ் இருந்தா சொல்லுங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். மேக்ஸிமம் நல்லா தான் இருக்குங்க ஐயா. முடிச்சுக்கலாம். டாட்டா பை பை. இதோட கரெக்ஷன் டியூஸ்டே ஈவினிங். ஓகே. நாளைக்கு ஈவினிங் தான். நாளைக்கு ஈவினிங் இதோட கரெக்ஷன் பார்த்துடலாம். ஓகே. டன் முடிச்சிடலாம் ஐயா.